ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். மறுபடியும் கூட நானும் நீங்களும் ஒரு புதிய நாளை காணும்படியாக, அந்த நாளுக்குள்ளாய் பிரவேசிக்கும்படியாய் தேவன் நமக்கு கிருபையையும் இரக்கத்தையும் பாராட்டியிருக்கின்றார். ஒவ்வொரு நாளை நாம் துவங்கும் பொழுதும் தேவன் நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கும்படியாக நாம் இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால், அந்த ஒவ்வொரு நாளிலும் நாம் கடந்து போகின்ற பாதைகள் எல்லாவற்றிலும் தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தக்கூடியதாக இருக்கின்றது. நாம் அந்த நாளுக்குள்ளாய் பிரவேசிக்கும் பொழுது, இந்த நாளிலே நான் என்ன செய்வேன், பலவிதமான காரியங்கள் இருக்கிறது என்று சொல்லி அங்கலாய்க்கின்றவர்களாய், பயந்தவர்களாய் காணப்படுகின்றோம். ஆனால் வேதத்தில் நாம் பார்க்கிற விதமாய் கர்த்தர் சொல்லுகின்றார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கின்றேன், உனக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் நான் உனக்காக செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் ஆற்றி தேற்றுகின்ற தேவனாக இருக்கின்றார். ஆகினாலே இந்த நாளின் காலை வேளையிலும் கூட அவருடைய சமூகத்தில் வந்திருக்கும் பொழுது, சகோதரனே சகோதரியே, நீ அவரை நோக்கி பார்ப்பாய் என்று சொன்னால் நீ பிழைப்பாய் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகினாலே நாம் அவரை நோக்கி பார்த்து நம்முடைய ஜீவியங்களிலே, நம்முடைய குடும்பங்களிலே நாம் பிழைக்கத்தக்கதாய் தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுவாராக. இந்த நாளிலும் கூட எரேமியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 19வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். ஜெரேமியா சாப்டர் 1 verse 19. அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். ஆம், எனக்கு பிரியமான தேவச்சனமே, இந்த பூலோகத்தில் நாம் கடந்து போகின்ற காலங்கள் எல்லாவற்றிலும் நமக்கு பிரச்சனைகளும் போராட்டங்களும் உண்டு. ஆனால் அவர்கள் நம்மோடு கூட யுத்தம் பண்ணினாலும் அவர்கள் ஒரு நாளும் மேற்கொள்ளப்படுவதில்லை. ஏனென்று சொன்னால், கர்த்தர் நம்மை ரட்சிக்கும்படியாக நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகினாலே இந்த நாளுக்குள்ளாய் நீ பிரவேசித்திருக்கும் பொழுது அநேக காரியங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் நிறைந்ததாய் காணப்படுகிறதா? தேவன் உன்னை ரட்சிக்கும்படியாய், தேவன் அந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் இருந்து நீ அந்த காரியங்களை மேற்கொள்ளும்படியாய் தேவன் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. இந்த தேவன் தாமே ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருந்து நமக்கு வேண்டிய சகல கிருபைகளையும் ஒத்தாசைகளையும் அவர் பாராட்டுகிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அப்படி என்று சொன்னால், இந்த நாளிலும் கூட நீங்கள் கடந்து போகின்ற பாதைகள் எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கின்றார். நீ கலங்காதே, திகையாதே, நான் உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொன்ன தேவன் தானே இந்த நாளிலும் கூட ஒருவேளை உன்னுடைய சத்ருவானவன் உன்னை மேற்கொண்டு விடலாம் என்று சொல்லி இந்த நாளிலே எத்தனிப்பான் என்று சொன்னால், அவன் தோற்று போனவனாய் காணப்படுவான். அவர் உன்னோடு கூட இருக்கின்றார். உன்னை ரட்சிக்கும்படியாய், நீ அவர்களை மேற்கொள்ளும்படியான உனக்கு பலத்தை கொடுத்து நீ ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் கிருபை பாராட்டுவார். ஆகினாலே சகோதரனே சகோதரியை, நீ பயந்து விடாதே. இந்த நாளுக்குள்ளாய் பிரவேசித்திருக்கும் பொழுது தேவன் உனக்கு முன்பதாக செல்லுகின்ற தேவனாக இருக்கின்றார். தேவன் உன்னோடு கூட இருந்து நீ எல்லா காரியத்தையும் மேற்கொள்ளும்படியாய் உன்னை பாதுகாத்து வழிநடத்த அவர் போதுமானவராய் இருக்கின்றார். ஆகினாலே இந்த நம்பிக்கையின் விசுவாசத்தோடு கூட தானே இந்த நாளுக்குள்ளாய் நாம் புறப்பட்டு செல்லுவோமா? தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.